நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறக்கும் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறக்கும் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறக்கும் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறக்கும் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறக்கும் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறக்கும் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறக்கும் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறக்கும் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னியும், எங்களை நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கெல்லாம் அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். இரண்டாவது தேவமாதா எலிசபெத் அம்மாளை சந்தித்ததை தேனிப்போமாக. விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னிகைமான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னிகைமான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னிகைமான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கன்னிகைமான இயேசும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னிகைமான இயேசும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னிகைமான இயேசும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னிகைமான இயேசும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னிகைமான இயேசும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னிகைமான இயேசும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னிகைமான இயேசும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுது எப்பொழுது என்னென்ன இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னியும், எங்களை நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கெல்லாம் அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். மூணாவது, கர்த்தர் பிறந்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறக்கும் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறக்கும் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறக்கும் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறக்கும் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறக்கும் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறக்கும் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறக்கும் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறக்கும் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறக்கும் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறக்கும் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுது எப்பொழுது என்றென்று இருப்பதாக ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னியும், எங்களை நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லோரையும் விண்ணலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கெல்லாம் அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். நான்காவது, குழந்தை இயேசுவே கோயிலில் கொடுக்கப்பட்டதை தியானிப்போமாக. விண்ணலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல் முன்னுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளாம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னிகைமான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னிகைமான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னிகைமான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னிகைமான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னிகைமான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னிகைமான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கன்னிகைமான இயேசும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னிகைமான இயேசும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னிகைமான இயேசும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னிகைமான இயேசும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னியும், எங்களை நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கெல்லாம் அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். 5வது 12 வயதில் காணாமல் போன கர்த்தரை தேவாலயத்தில் கண்டு மகிழ்ந்ததே தேனிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறக்கும் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறக்கும் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறக்கும் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறக்கும் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறக்கும் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறக்கும் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறக்கும் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறக்கும் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறக்கும் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறக்கும் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்ன இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னியும். எங்களை நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கெல்லாம் அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். அதிதூதரான புனித மிக்கேலே, தேவதூதர்களான புனித கபிரியேலே, ரப்பேலே, அப்போஸ்தலர்களான புனித ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, அனைத்து சகல புனிதர்களை, நாங்கள் எத்தனை பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜெபத்தை திருப்பாத வழியாக அன்னை மரியாயின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். சுவாமி கிருபையாயிரு, சுவாமி கிருபையாயிரு, கிறிஸ்துவே கிருபையாயிரு, கிறிஸ்துவே கிருபையாயிரு, சுவாமி கிருபையாயிரு, சுவாமி கிருபையாயிரு, கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்து எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்து எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். பரமண்டங்களில் இருக்கின்ற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவு நிரழ்ச்சி சுவாமி, உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவு நிரழ்ச்சி சுவாமி, ஸ்பிரித்து சாந்துவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவு நிரழ்ச்சி சுவாமி, புனித தமதிருத்துவமாகிய ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயவு நிரழ்ச்சி சுவாமி, புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள, வேத சாட்சியான புனித விசேந்தியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள, எமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி அருள் வரங்களை பெற்றுத்தரும் புனித விசேந்தியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள, ஸ்பெயின் நாட்டில் யூட்ரிலியேசன் ஏனோனா என்னும் பக்தியுள்ள பெற்றோருக்கு பிறந்த புனித விசேந்தியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள, சிறு வயதிலேயே இறைவன் பேரில் கொண்ட பக்தியையும் ஆர்வத்தையும் கண்டு ஆயர் வலேரியஸ் அவர்களால் குருத்துவத்தில் சேர்க்கப்பட்ட புனித விசேந்தியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள, இறை அருளை பெற்று தேக்கியோனான புனித விசேந்தியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள, மக்களிடையே ஆர்வமுடன் இறை இயேசுவை பற்றியும் மக்கள் உண்மை இறைவனை விசுவசிக்க வேண்டும் என்று போதித்தவரான புனித விசேந்தியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள, உமது போதனையை கேட்டு திரளான மக்கள் கிறிஸ்துவ விசுவாசம் கொண்டு ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்தவ மறையில் சேர்ப்பித்தவரான புனித விசேந்தியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள, இச்செய்தியை கேட்டு ரோமானிய கவர்னர் சினம் கொண்டு உம்மை கைது செய்து சங்கிலியால் இழுத்து வர செய்து பல வேதனைகளை அனுபவித்த புனித விசேந்தியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள, கொடியோர்கள் உம்மை அடித்து சதையை தோலோடு கிழித்தெடுக்கும் போதும் அவர்களை பார்த்து புன்னகைத்த புனித விசேந்தியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள, தாங்க முடியாத வேதனையிலும் ஒருவித பரவச நிலையிலும் உம்முகம் அருள் ஒளி வீசி ஆண்டவரை அருகில் உணர்வால் தரிசித்து கொண்டிருந்தவரான புனித விசேந்தியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள, தீச்சூளையின் மேலுள்ள இரும்பு படுக்கையில் உம் உடலை கிடத்த பயமறியாமல் தண்டனையை துணிவோடு ஏற்றுக்கொண்ட புனித விசேந்தியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள, உம்முடைய காயங்களிலிருந்து வெளியேறிய இரத்தமும் கொழுப்பும் தீயிலிருந்து புகையாகி உம் திருவுடல் சூழ்ந்து கொண்டப்பட்டவரான புனித விசேந்தியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள, கற்பனை கெட்டாத அந்த கொடிய வேதனையிலும் கண்களை வானோக்கி உயர்த்தியவரான புனித விசேந்தியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள, காற்று புகாத இருண்ட பாதாள அறையில் பீங்கான் துண்டுகள் மீது படுக்க வைக்கப்பட்டவரான புனித விசேந்தியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள, உம் பக்தியாலும் விசுவாசத்தாலும் இருண்ட அந்த அறை ஒளியில் நிரம்பி காலில் பிணைக்கப்பட்டிருந்த மரக்கட்டைகள்
தானாக விலக பெற்றவரான புனித விசேந்தியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. பீங்கான் துண்டுகள் நறுமணம் வீசும் மலர்களாக மாறி வானதுதர்களால் சூழப்பட்டு வாழ்த்து பாடி மகிமைப்படுத்தப்பட்ட புனித விசேந்தியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. நீர் இறந்த பின்பு திருவுடலை மிருகங்கள் உண்பதற்காக வெற்றுடலாக கோரை புல் வளர்ந்த மூடிய இடத்தில் போடப்பட்டவரான புனித விசேந்தியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. புதுமையாக எந்த விலங்குகளாலும் உடலை சிதைக்க முடியாமல் பெரிய அண்டங்காக்காவால் பாதுகாக்கப்பட்டவரான புனித விசேந்தியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. கடலுக்குள் மூழ்க வைத்த புனித உடலை அழிக்க எண்ணி சாக்கு மூட்டையில் கட்டி பெரிய கனமான எந்திர கல்லுடன் இணைத்து கடலில் போடப்பட்டவரான புனித விசேந்தியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. அற்புதமாக திருவுடல் கடலுக்குள் மூழ்காமல் கல்லும் பனிக்கட்டி போல் மிதந்து கரை நோக்கி வரப்பட்டவரான புனித விசேந்தியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. பக்தியுள்ள கிறிஸ்தவர்களால் திருவுடல் நல்லடக்கம் செய்யப்பட்டவரான புனித விசேந்தியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. போர்ச்சுகல் நாட்டில் பாதுகாவலரான புனித விசேந்தியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. கடலோடிகளுக்கு பாதுகாவலர் என திருச்சபையினரால் அறிவிக்கப்பட்டவரான புனித விசேந்தியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. கிறிஸ்தவர்களுக்காக பல கொடுமைகளை அனுபவித்து அதில் வெற்றி பெற்றவரான புனித விசேந்தியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. உம்மை நாடி வந்து விசுவாசத்தோடு மன்றாடுகிறவர்களுக்கெல்லாம் தவறாமல் உதவி செய்து வருகின்ற புனித விசேந்தியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை போக்கிருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்குகிற இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, இயேசுவே, எங்கள் பிரார்த்தனை நன்றாக கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்குகிற இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, இயேசுவே, எங்களை தயவு நிரழ்ச்சி சுவாமி. இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்கத்தக்கதாக சர்வேசுடைய பரிசுத்த வேத சாட்சியான புனித விசேந்தியப்பரே, விசேந்தியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உமது ஸ்துதியர முத்து பேறு பெற்றவருமான தூய விசேந்தியப்பரை ஸ்துதிக்கிற உமது பரிசுத்த பத்தினியான திருச்சபையின் பிள்ளைகள் எல்லோரும் அவருடைய மன்றாட்டினால் சகல அவசரங்களிலும் உமது வார சகாயங்களை அடையும்படியாகவும் நித்திய பேரின்பத்திற்கு பாத்திரவான்களாக இருக்கத்தக்கதாகவும் கிருபை கூர்ந்தருளும். ஆமென். இறைவா, எனக்கு துணையாக வந்தருளும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைவீராக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைய நாள் மாலை ஆராதனை நிறைவேற்றி நமக்காக ஜெபிக்க வந்திருக்கும் குருக்களையும் பங்கு மக்களையும் புனித விசேந்தியப்பர் சிற்றாலை அன்பியங்கள் சார்பாக வரவேற்கிறோம். இன்றைய மாலை ஆராதனையில் கனிந்த உள்ளத்தோடு ஒருவரோடு ஒருவர் உரையாடுங்கள் என்ற சிந்தனையில் சிந்திக்க ஒன்றாக இணைந்து வந்துள்ளோம். கடவுளது படைப்பில் உயிர்களில் மனிதனுக்கு மட்டும் உரையாடல் வாய்ப்பை இறைவன் அளித்திருக்கிறார். ஆனால் மனிதன் உயிர்களிடம் உரையாடுவதை தவிர்த்து
உயிரற்ற கணினியுடன் பல மணி நேரங்களில் செலவிடுவதில் ஆர்வம் கொள்கிறான். இதனால் உறவில் மிக பல சிக்கல்கள் சந்தித்து எல்லா வளங்கள் இருந்தும் வெறுமை மனதுடன் வாழ்கிறான். நமது உரையாடலில் கனிவு, அன்பு, விட்டு கொடுத்தல், பிறர் கருத்துக்களை அன்புடன் கேட்டல், மரியாதையுடன் நடத்தல், உண்மை ஆகிய இடம் பெற வேண்டும். உரையாடும்போது யாருடன் யாரையும் ஒப்பிட்டு பேசாது ஒருவரின் தனித்துவத்தை ஏற்றுக்கொள்ளல் அவசியம் என்பதை உணர வேண்டும். உரையாடும்போது தவறுகள் ஏற்பட்டால் அன்புடன் மென்மையாக எடுத்து கூறுவது நலமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உரையாடல் நமது குடும்பங்களில், சமூகங்களில் நலமானதாக அமைந்தால் உறவுகள் வளரும். ஆறுதல், மனமகிழ்ச்சி, தன்னம்பிக்கை, சமாதானம் கிடைத்து வளமான வளர்ச்சியான வாழ்க்கைக்கு நம்மை அழைத்து செல்லும். எனவே அன்போடு ஒருவருக்கொருவர் உரையாட முன் வருவோம். பக்தி நிறைந்த உள்ளத்தோடு இந்த மாலை வழிபாட்டில் பங்கெடுப்போம். ஆண்டவர் புகந்த புனிதரிதோ, மாந்தர் அனைவர் புகழ் பெற்றார். ஈடின இல்லா வந்தனையும் இன்றே பெறவும் தகுதி பெற்றார். அவரது புனித வாழ்க்கையினார் ஆயிரம் பேர்கள் ஆங்காங்கே அவல நோய்கள் கொண்டவர்கள் அற்புதமாகவே குணம் பெற்றார். அரியணை மேலமர்ந்து நின்னிடும் மொழியில் வீற்றிருந்து மூவுலகெல்லாம் ஆண்டு வரும் மூவொரு இறைவன் வாழியவே. ஆமென். ஆண்டவரே, நீர் என்னிடம் 5 தாலந்து ஒப்படைத்தீர். இதோ இன்னும் 5 தாலந்து சம்பாதித்துள்ளேன். உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே, என் கோட்டையும் அவரே. எனவே நான் சிறிதும் அசைவுறேன். நெஞ்சே, கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு. ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் அவரிடமிருந்தே. உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அரணும் அவரே. எனவே நான் சிறிதும் அசைவுறேன். என் மீட்பும் மேன்மையும் கடவுளிடமிருந்தே இருக்கின்றன என கூறும் 62வது திருப்பாடலை நாமும் இணைந்து புகழ்வோம்.
ஆண்டவரே என் ஆற்றலினோற்றே உம்மையே அன்பு செய்கின்றேன். ஆண்டவரே என் ஆற்றலினூற்றே உம்மையே அன்பு செய்கின்றேன். நீரே என் கற்பாறை, நீரே என் மீட்பர், நீரே என் கற்பாறை, நீரே என் மீட்பர். என்னை காக்கும் கோட்டை, வாழ்வழிக்கும் கடவுள் புகழிடம் நாடுகின்றேன், அடைக்கலம் தேடுகின்றேன். புகலிடம் நாடுகின்றேன், அடைக்கலம் தேடுகின்றேன். ஆண்டவரே என் ஆற்றலினூற்றே உம்மையே அன்பு செய்கின்றேன். கண் முன் வைத்தே உன் நீதி நெறிகள், கருத்தினில் கொண்டே உன் விதிமுறைகள். கண் முன் வைத்தே உன் நீதி நெறிகள், கருத்தினில் கொண்டே உன் விதிமுறைகள். திருமுன்னே மாசின்றி வாழ்ந்தே, தீங்கின்றி என்னை காத்து வாழ்ந்தே. திருமுன்னே மாசின்றி வாழ்ந்தேன், தீங்கின்றி என்னை காத்து வாழ்ந்தேன். நேர்மையின் பயனை எனக்களித்தீர், மாசற்ற செயலுக்கு கைமாறு செய்தேன். போற்றுவேன் புகழ் சாற்றுவேன், வாழும் நாள் வரை மகிழ் கொண்டாடுவேன். போற்றுவேன் புகழ் சாற்றுவேன், வாழும் நாள் வரை மகிழ் கொண்டாடுவேன். ஆண்டவரே என் ஆற்றலினூற்றே உம்மையே அன்பு செய்கின்றேன். என் சிறு விளக்கில் ஒளியேற்றுகின்றீர், இருள் சூழ் வாழ்வினை ஒளியாக்குகின்றீர். என் சிறு விளக்கில் ஒளியேற்றுகின்றீர், இருள் சூழ் வாழ்வினை ஒளியாக்குகின்றீர். பல கரத்தால் என்னை தாங்குகின்றீர், வலிமையை கச்சையாய் அளிக்கின்றீர். வலக்கரத்தால் என்னை தாங்குகின்றீர், வலிமையை கச்சையாய் அளிக்கின்றீர். இறைவனுன் வழியோ நிறைவானது, ஆறுதலின் வாக்கு நம்பத்தக்கது. போற்றுவேன் புகழ் சாற்றுவேன், வாழும் நாள் வரை மகிழ் கொண்டாடுவேன். போற்றுவேன் புகழ் சாற்றுவேன், வாழும் நாள் வரை மகிழ் கொண்டாடுவேன். ஆண்டவரே என் ஆற்றலினூற்றே உம்மையே அன்பு செய்கின்றேன். ஆண்டவரே என் ஆற்றலினூற்றே
கற்பாறை நீரே என் மீட்பர், நீரே என் கற்பாறை, நீரே என் மீட்பர். என்னை காக்கும் கோட்டை, வாழ்வழிக்கும் கடவுள் புகழிடம் நாடுகின்றேன், அடைக்கலம் தேடுகின்றேன். புகலிடம் நாடுகின்றேன், அடைக்கலம் தேடுகின்றேன். ஆண்டவரே என் ஆற்றலின் ஊற்றே, உம்மையே அன்பு செய்கின்றேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். உம் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருளும் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் என கூறும் 23வது திருப்பாடலை நாமும் இணைந்து பாடுவோம். ஆண்டவரே, நீர் என்னிடம் 5 தாலந்து ஒப்படைத்தீர். இதோ இன்னும் 5 தாலந்து சம்பாதித்துள்ளேன். நன்று நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே. சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாயிருந்தார், ஆதலால் உன்னை பெரியவற்றிற்கு அதிகாரியாக்குவே. உன் தலைவனது மகிழ்ச்சியில் சேர்ந்து கொள். ஆண்டவர் என் நாயன், எனக்கு குறையில்லை. ஆண்டவர் என் நாயன், எனக்கு குறையில்லை. ஆண்டவர் என் நாயன், எனக்கு குறையில்லை. பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாற செய்கிறார். ஆண்டவர் என் நாயன், அருவிக்கு கூட்டி செல்கின்றார். ஆண்டவர் என் நாயன், எந்தன் களைப்பை ஆற்றுகின்றார். ஆண்டவர் என் நாயன், எனக்கு புத்துயிர் ஊட்டுகின்றார். ஆண்டவர் என் நாயன், ஆண்டவர் என் நாயன், எனக்கு குறையில்லை. ஆண்டவர் என் நாயன்,
எனக்கு குறையில்லை. நேரிய வழியில் என்னை நடத்தி செல்கின்றார். ஆண்டவர் என் நாயன். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் ஆண்டவர் என் நாயன். நடக்க நேர்ந்தாலும் பயமில்லை. ஆண்டவர் என் நாயன். ஏனெனில் என்னோடு இருக்கின்றீர். ஆண்டவர் என் நாயன். ஆண்டவர் என் நாயன், எனக்கு குறையில்லை. ஆண்டவர் என் நாயன். எனக்கு குறையில்லை. ஆண்டவர் என் நாயன், எனக்கு குறையில்லை. நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாயிருந்தார். ஆதலால் உன்னை பெரியவற்றுக்கு அதிகாரியாக்குவேன். உன் தலைவனது மகிழ்ச்சியில் சேர்ந்து கொள். இறைவனின் குருக்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் அடியார்களே, இறைவனுக்கு பன்னிசைப்பீர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர்தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர்தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. ஆண்டவரை புகலிடமாய் கொண்டீர், உன்னதரை உம் உறைவிடமாக்கி கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என கூறும் 91ஆம் திருப்பாடலை நாமும் இணைந்து நம்மை பாதுகாக்கும் இறைவனை புகழ்வோம். கைவிடாத கடவுளே, ஐயமின்றி நம்பினே. கையருந்த நிலையிலே உம்மை கூவி அழைக்கின்றேன். கைவிடாத கடவுளே, ஐயமின்றி நம்பினே. கையருந்த நிலையிலே உம்மை கூவி அழைக்கின்றேன். புகலிடம் நீரே, என் அடைக்கலம் நீரே. பாதுகாப்பின் நிழலில் நானும் தங்கி மகிழ்ந்து வாழ்வினாலும்
கைவிடாத கடவுளே, ஐயமின்றி நம்பினே, கையருந்த நிலையிலே உம்மை கூவி அழைக்கின்றேன். வேடரின் கண்ணியும் கொன்றளிக்கும் நோய்களும் என்ன என்ன செய்திடும், என்ன என்ன செய்திடும். வேடரின் கண்ணியும் கொன்றளிக்கும் நோய்களும் என்ன என்ன செய்திடும், என்ன என்ன செய்திடும். இரவு நேர தீகில்களும் பகலில் பாயும் அம்பும் அச்சம் தந்திட இயலுமோ, அச்சம் தந்திட இயலுமோ. உண்மை கேடயமா வாய்மை கவசமுமா, உண்மை கேடயமா வாய்மை கவசமுமா. உன்னதருந்தன் உறைவிடம் நாடி வந்தேன் தெய்வமே. சிறகுகள் அரணாக, இறகுகள் புகழாக, அரவணைத்து காத்திடும் அன்பு தெய்வமே, அன்பு தெய்வமே. கைவிடாத கடவுளே, ஐயமின்றி நம்பினே, கையருந்த நிலையிலே உம்மை கூவி அழைக்கின்றேன். தீமையெதுவும் நேராமல், பாதையென்னை நெருங்காமல், தூதர் சூழ சொல்கிறீரும், தூதர் சூழ சொல்கிறீர். தீமையெதுவும் நேராமல், பாதையென்னை நெருங்காமல், தூதர் சூழ சொல்கிறீரும், தூதர் சூழ சொல்கிறீர். கல்லின் மேல் கால் மோதாமல் செல்லும் இடமெல்லாம் காக்கின்றீர். கைகளாலே தாங்குவீர், கைகளாலே தாங்குவீர். தேவையின் வேளையில் தேடி வந்தேன் தெய்வமே, தேவையின் வேளையில் தேடி வந்தேன் தெய்வமே. வேண்டலுக்கு பதில் தாரும் துன்ப நேரத்தில் துணையா, நீடிய ஆயுளும் அமைதி நிறைந்த வாழ்வையும் மீட்பாயனுக்கு அருளுமே, அன்பு தெய்வமே, அன்பு தெய்வமே. கைவிடாத கடவுளே, ஐயமின்றி நம்பினே, கையருந்த நிலை
அழைக்கின்றேன். கைவிடாத கடவுளே, ஐயமின்றி நம்பினே, கையருந்த நிலையிலே உம்மை கூவி அழைக்கின்றேன். புகழிடம் நீரே, என் அடைக்கலம் நீரே, உம் பாதுகாப்பின் நிழலில் நானும் தங்கி மகிழ்ந்து வாழ்வினாலும் கைவிடாத கடவுளே, ஐயமின்றி நம்பினே, கையருந்த நிலையிலே உம்மை கூவி அழைக்கின்றேன். இறைவனின் குருக்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் அடியார்களே, இறைவனுக்கு பணிசெய்பீர். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை திருவசனங்கள் 1 முதல் 5 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒருவர் ஏதேனும் குற்றத்தில் அகப்பட்டு கொண்டால் தூய ஆவியை பெற்றிருக்கும் நீங்கள் கனிந்த உள்ளத்தோடு அவரை திருத்துங்கள். அவரை போல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாகாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள். இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள். பெருமைக்குரியவராய் இல்லாதிருந்தும் தம்மை பெரியவர் என கருதுவோர் தம்மையே ஏய்த்து கொள்கிறார்கள். ஒவ்வொருவரும் தம் சொல்களை ஆராய்ந்து பார்க்கட்டும். அப்பொழுது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை பற்றி மட்டும் பெருமை பாராட்ட முடியும். ஒவ்வொருவரும் அவரவர் சுமையை தாங்கிக் கொள்ளட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பாதிப்புக்கு உள்ளாகின்றன. இவர் மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்படுகிறார். கண் மருத்துவர் இவருடைய கண்களை நன்கு பரிசோதித்துவிட்டு இவ்வாறு கூறுகிறார்: ஐயா, உங்களுடைய 2 கண்களும் மிகவும் மோசமான நிலையில் உள்ளன. அவற்றினுடைய இறுதி கட்டத்தில் உள்ளன. எனவே உங்களுடைய 2 கண்களையும் காப்பாற்ற வேண்டுமெனில், உங்களுடைய 2 கண்களையும் மீட்க வேண்டுமெனில், உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் ஒரு விடயத்தை நீங்கள் கடைபிடித்து ஆக வேண்டும் என்று சொன்னார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒருபோதும் அழவே கூடாது என்றார். அன்பு மிகுந்தோரே, அஞ்ஞானியினுடைய இடத்தில் ஒருவேளை நாம் இருந்தால் மருத்துவரிடம் மன்றாடி இருப்போம். மருத்துவரே, எப்படியாவது எனது கண்களை மீட்டு தாருங்கள் என்று கேட்டிருப்போம். சரி, நான் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் அழாமல் இருக்க முயற்சிக்கிறேன் என்றும் கூறியிருப்போம். ஆனால் இந்த ஞானி என்ன சொன்னார் தெரியுமா? இந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரையும் நான் அன்பு செய்கிறேன். இவர்கள் அனைவரையும் என்னுடைய சகோதர சகோதரிகளாக நான் பார்க்கிறேன். இவர்கள் இன்புறுகிற வேளையிலே இவர்களுடைய இன்பத்தில் நான் பங்கெடுக்கிறேன். இவர்கள் துன்புறுகிற வேளையிலே இவர்களுடைய துன்பத்திலும் நான் பங்கெடுக்கிறேன். எனவே இவர்களுடைய இன்பத்தில் ஆனந்த கண்ணீர் வடிக்காது, இவர்களுடைய துன்பத்தில் துயர கண்ணீர் வடிக்காத இந்த கண்கள் எனக்கு தேவையே இல்லை. ஏன், இந்த வாழ்வே எனக்கு தேவை இல்லை என்றார். கனிந்த இதயத்துடன் கூடிய ஒரு மனிதருக்கு இவர் சிறந்த சான்றாக நான் பார்க்கிறேன். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஓராண்டு காலமாக நாம் வாழுகின்ற இந்த பகுதியை காக்கின்ற
நம்முடைய உள்ளங்களிலே குடிகொண்டிருக்கிற அழகிய இச்சிற்றாலயத்திலே எழுமிகள் தோற்றத்திலே வீற்றிருக்கிற புனிதராம், தூயவராம், பாதுகாவலராம் வின்சென்ட் அவர்களுடைய, புனித வின்சென்டினுடைய பரிந்து பேசல் நிமித்தம் ஆண்டவரிடமிருந்து பெற்ற நன்மைகளை நினைந்து விழா ஏறெடுக்கையிலே அவ்விழாவின் 2ஆம் நாளாகிய இன்று இச்சிறப்பு மாலை ஆராதனையிலே பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் பங்கெடுத்து இறைவேண்டல் செய்து கொண்டிருக்கையிலே உங்கள் யாவருக்கும் குழுமியிருக்கின்ற அருட்பணி சமூகம் சார்பிலே முகப்பிலே வாழ்த்துக்களை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். இந்நாட்களில் புனிதருடைய சிறப்பான பரிந்து பேசலும் அதனூடான ஆண்டவருடைய அருள் வரங்களும் உங்களுக்கு கிடைக்க எமது இறைவேண்டலையும் உள்ளபடியே உள்ளத்திலிருந்து உறுதியும் படுத்துகின்றேன். அன்பு மக்களே, இன்றைய வழிபாட்டின் கருப்பொருள் கனிந்த உள்ளத்தோடு நாம் உரையாடுவோம் என்பது ஆகும். கனிந்த உள்ளத்துடன் கூடிய உரையாடல் நமதாக வேண்டும் என்பது ஆகும். இச்சிந்தனையினை சற்று பகுப்பாய்வு செய்ய நான் விரும்புகிறேன். 3 சிந்தனைகள் 3 வார்த்தைகளின் ஊடாக இச்சிந்தனையிலே அமைந்திருப்பதை நாம் உணர்கின்றோம். முதலாவதாக கனிவு, 2ஆவதாக உள்ளம், 3ஆவதாக உரையாடல் என்பதாகும். உரையாடல் என்ன என்பதை நாம் அறிவோம். ஒரு மனிதன் பிறிதொரு மனிதரோடு அல்லது பிற மனிதர்களோடு நேரம் செலவிட்டு உரையாடுவது, தன்னுடைய உணர்வுகளை பகிர்வது, பிறருடைய உணர்வுகளை கேட்டறிவது, அதன் அடிப்படையிலே வாழ்வு பெற முயல்வது, வாழ்வழிக்க முயல்வது என்பன போன்றவை. உள்ளம் என்றால் என்ன என்பதனையும் நாம் அறிவோம். அது இதயத்தை குறிக்கிறது என்பது நாம் அறிந்த ஒன்று. எனவே இன்றைய நாளினிலே அன்பு மிகுந்தோரே, கனிவு என்ற சிந்தனைக்கு அதிக அழுத்தம் கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். எனவே கனிவை குறித்து சற்று உங்களோடு பகிர நான் விளைகிறேன். கனிவு என்றால் என்ன என்பதனை அறிய அகராதியினை சற்று அலசுகையிலே அகராதி ஒரு சில அர்த்தங்களை, ஒரு சில பொருட்களை தராமல் இல்லை. முதலாவதாக அது சொல்லுகிறது, கனிவு என்றால் முதிர்ச்சி. கனிவு என்றால் முதிர்ச்சி. முதிர்ச்சி என்ற வார்த்தைக்கு அது வயதை அர்த்தமாக தரவில்லை, மாறாக அது பக்குவத்தை குறிக்கிறது. அது வயது அல்ல, வயதை எட்டியவர் எல்லாம் கனிவுடையவர் என்பது அல்ல, மாறாக அகராதி சொல்லுவது கனிவு என்றால் முதிர்ச்சி, முதிர்ச்சி என்றால் பக்குவம், பக்குவம் என்றால் பண்புகளுடன் கூடியது என்று அகராதி நமக்கு சொல்லுகிறது. இந்த பக்குவத்திற்கு அடையாளங்களாக அல்லது இந்த பக்குவத்தின் அர்த்தங்களாக அகராதி நமக்கு சொல்லுவது இரக்கம், அன்பு, மனிதநேயம் போன்ற நல் உணர்வுகள், நற்பண்புகள் என்று சொல்லுகிறது. ஆக அன்பு மிகுந்தோரே, இந்த சிந்தனையின் கனிவு என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை அகராதி இவ்வாறு தருகையிலே சற்று திரு அவையினுடைய பக்கத்தில் திரும்புகையிலே திரு அவையினுடைய தலைவர்களும் புனிதர்களும் பல வரையறைகளை இந்த கனிவுக்காக தருகிறார்கள். பல இருப்பினும் 3 புனிதர்கள் கூறியவற்றை இந்நேரத்திலே பகிர நான் ஆசிக்கின்றேன். முதலாவதாக புனித அகஸ்தினார் இவ்வாறு கூறுகிறார். அவர் கனிவு என்றால் ஒரு விளைநிலம் என்று சொல்லுகிறார். எதனுடைய விளைநிலமாக இருக்கிறது இந்த கனிவு? அங்கு சொல்லுகிறார், அன்பு, கருணை, இரக்கம், மனிதநேயம் போன்ற நற்பண்புகளின் விளைநிலமாக இந்த கனிவு இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக புனித அசிசியாரை பற்றி சொல்ல ஆசைப்படுகின்றார். அவர் இந்த கனிவை குறித்து பேசுகையில் அழகாக சொல்லுவார். கல்வி ஒரு மனிதனை அறிவாளியாக்குகிறது, மாற்று கருத்து இல்லை. கல்வி ஒரு மனிதன் பெறும் பொழுது அவன் புத்திசாலி ஆகிறான், அவனுடைய அறிவு பெறுகிறது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் கல்வி அவசியம்தான், ஆனால் இந்த கனிவுதான் ஒருவரை மனிதனாக்குகிறது என்று சொல்லுகிறார். ஆக மனிதனாக்குகிற ஒரு உன்னதமான விடயம்தான், பண்புதான் இந்த கனிவு என்று புனித அசிசியார் அழகாக சொல்லுகிறார். மூன்றாவதாக குறிப்பிட விரும்புகிற புனிதர் நமது பாதுகாவலர் புனிதர் வின்சென்ட்.
அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? கனிந்த உள்ளம்தான் கடவுளின் உள்ளம் என்கிறார். நமது பாதுகாவலர் புனித வின்சென்ட் கடவுள் நம்பிக்கை உள்ளவர். எனவே கடவுள் நம்மை வெளிப்படுத்துகிறார், கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிற விவிலியத்தை முழுமூச்சாக கருதக்கூடியவர், விசுவசிக்கக்கூடியவர், இறை வார்த்தையின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர் நம்முடைய பாதுகாவலர் புனித வின்சென்ட். அந்த இறை வார்த்தையை வாசித்த அவர் அந்த இறை வார்த்தையை வாழ்வாக கருதினார், அந்த இறை வார்த்தையை வாழ முயல்கிறார். எனவே அந்த விவிலியத்திலிருந்து கனிவு என்ற பண்பினை அவர் எடுக்கிறார். அதற்கு சிறந்த மாதிரியாக அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 5வது இறைவார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்கிறார், கனிவுடையோர் பேர் பெற்றோர் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அதை தம்முடைய புனிதர் தன்னுடைய இதயத்திலே பொறிக்கிறார். அத்தோடு மட்டுமல்லாது மத்தேயு நற்செய்தியிலே 11வது அதிகாரத்திலே 29வது இறைவார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக கூறுகிறார், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்று. எனவே தன்னுடைய இதயத்தில் சுமந்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை இதயத்தில் பொறிக்கிறார். பொறித்ததோடு மட்டுமல்லாமல் வாழ்வாக்கம் செய்கிறார். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கனிவும் மனத்தாழ்மையும் உடையவராக இருக்கிறார். அவர் கூறியிருக்கிறார், கனிவுடையோர் பேர் பெற்றோர் என்று கூறியிருக்கிறார். எனவே நானும் கனிவுள்ளவனாக இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கும் வருகிறார். எனவே கனிந்த இதயம் கொண்டோர் கடவுளின் இதயம் கொண்டோர் என்று அவர் சொல்லுகிறார். அன்பு மிகுந்தோரே, இங்கனமாக கனிவினுடைய வரையறைகள் அமைய மறைந்த நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழகாக சொல்லுவார். தனது திருத்தூது ஊக்க உரை ஒன்றிலே, கிறிஸ்து வாழ்கிறார் என்ற ஊக்க உரையிலே கனிவை பற்றி பேசுகிறார். அவர் கனிவை பற்றி உரக்க சொல்லுவது என்னவென்று சொன்னால், நாம் கனிந்த இதயம் கொண்டவர் அல்லர் என்று சொன்னால், கனிவு நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை என்று சொன்னால், நாம் நடைபிணம் என்றும் சொல்லுகிறார். நாம் வாழவே இல்லை, நாம் மனிதர்களே இல்லை என்று சொல்கிறார். ஆக நாம் கனிந்த இதயத்தோடு வாழும் பொழுதுதான், கனிந்த இதயத்தோடு உரையாடும் பொழுதுதான், கனிந்த இதயத்தோடு உறவாடும் பொழுதுதான் நாம் மனிதர்கள் ஆகிறோம். இல்லை என்றால் நடைபிணம் என்று வெகு தெளிவாக அவர் சொல்லி வருகிறார். எனவே இன்றைய நாள், இன்றைய வழிபாடு நமக்கு விடுக்கின்ற அழைப்பு என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், கனிந்த இதயத்தோடு கனிந்த உள்ளத்தோடு நாம் உரையாட வேண்டும். நம்முடைய அன்றாட நிகழ்வுகளை, அன்றாட வாழ்வு நிகழ்வுகளை நாம் கனிந்த இதயத்தோடு சந்திக்க வேண்டும், கையாள வேண்டும் என்று சொல். அன்பு மிகுந்தோரே, நம்முடைய பாதுகாவலர் தன்னுடைய இதயத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுமந்தார். கனிவு என்ற நற்பண்பினை அவரிடமிருந்து கற்றுக்கொண்டார். சிறந்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாக நம்முடைய பாதுகாவலர் பார்ப்பது என்ன தெரியுமா? உங்களில் பாவம் செய்யாதோர் முதல் கல் எறியட்டும் என்ற இயேசுவினுடைய வார்த்தைகள். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை வெகுஜனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வரும் பொழுது, மோசையின் சட்டத்தை பின்பற்றாக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் அங்கு இருக்கிற பொழுது, மனிதநேயத்தையும் காக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இருக்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு கனிந்த இதயத்தோடு செயல்பட்டாரே. உங்களில் பாவம் செய்யாதோர் முதல் கல் எறியட்டும் என்ற வார்த்தைகள் வழியாக, என்ற தீர்ப்பின் வழியாக, என்ற முடிவின் வழியாக, என்ற அணுகுமுறையின் வழியாக தனது கனிந்த இதயத்தை வெளிப்படுத்தினாரே. இன்று வாசிக்கப்பட்ட திருத்தூதர் பவுலடியார் எழுதிய கலாத்தியருக்கு எழுதிய துளுமுகத்தின் 6வது அதிகாரத்தின் 1வது இறைவார்த்தை அதைத்தான் சொல்லுகிறது. யாரேனும் குற்றம் புரிந்திருந்தால் தூய ஆவியாருடைய வல்லமை பெற்ற நாம் கனிந்த இதயத்தோடு அவர்களை பார்க்க வேண்டும், நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய அகமேற்ற, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையால பிரதிபலித்த, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கனிவு மிகுந்த வாழ்க்கையால பிரதிபலித்த நம்முடைய பாதுகாவலர் இன்றைய நாளினில் நமக்கு விடுக்கின்ற அழைப்பு என்னவென்று சொன்னால், நாம் கனிந்த இதயத்தோடு பிறரை பார்க்க வேண்டும், பிறரோடு உரையாட வேண்டும். அன்பு மக்களே, இன்றைய முக உரையிலே அழகாக கூறப்பட்டது, நாம் உரையாட வேண்டும்,
உரையாடுதலின் நன்மைகளையும் தன்மைகளையும் அழகாக அந்த முகவுரையானது அடக்கி இருந்தது, வெளிப்படுத்தி இருந்தது. என்னுடைய புரிந்து கொள்ள முடியாத ஒரு விடயம் இதுவாகத்தான் இருக்கிறது. உரையாடும் பொழுது நாம் கனிந்த இதயத்தை கொண்டிருக்க வேண்டும், உண்மைதான், மாற்று கருத்தும் இல்லை. முதலில் உரையாட வேண்டுமே, இல்லையா? புலனத்திலே இப்பதிவை வாசித்தேன், சிரிக்கவும் செய்தேன். ஆனால் அது யதார்த்தம்தான். அது இவ்வாறாக இருந்தது. நாட்டை ஆளுகின்ற மோடிக்கு நேரம் இருக்கிறது, மாநிலத்தை ஆளுகின்ற மு.க. ஸ்டாலினுக்கும் நேரம் இருக்கிறது, மாவட்டத்தை ஆளுகின்ற அழகு மீனாவிற்கும் நேரம் இருக்கிறது. ஆனால் நமக்கு என்னவோ பிறரோடு உரையாட நேரமில்லை. தெருக்களில் வாழுகின்ற மக்களோடு உரையாடி மகிழ்ந்த கலாச்சாரம் நமது கலாச்சாரம். அது செழுமை மிகுந்த கலாச்சாரம். திண்ணைகளில் அமர்ந்து உரையாடிய உறவாடிய கலாச்சாரம் நமது கலாச்சாரம். அது நமக்கு வலிமையாக இருந்தது. படிப்படியாக வீட்டிற்குள் புகுந்தோம், 4 சுவர்களில் நம்மை அடக்கி கொண்டோம், முடக்கி கொண்டோம். இன்று அலைபேசியில் நம்முடைய வாழ்க்கைகளை தொலைத்து கொண்டோம். உரையாடலுக்கு இடமில்லாமல் போனது. முதலில் உரையாடுவோம், உரையாடலுடைய நன்மைகளையும் தன்மைகளையும் புரிந்து கொள்வோம், அதை பிறருக்கும் கற்றுக் கொடுப்போம். பலியில் இணைந்து மன்றாடுவோம். ஆமென். இறுதி வரை நிலைத்திருப்பவன் மீட்பு பெறுவார். என் ஆன்மா இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுள் நினைக்கின்றது. தாழ்நிலையிருந்த தம் அடியவரை தயவுடன் கண்கள் நோக்கினார். தாழ்நிலையிருந்த தம் அடியவரை தயவுடன் கண்கள் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையார் கடவுள் நினைக்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவர்தம் பெயரும் புனிதமாகும். அவரில் அஞ்சுவோர் இரக்கமாகும். என் மீட்பராம் கடவுள் நினைக்கின்றது. அவர்தம் கைத்திறன் காட்டினார். அகந்தையின் மனிதர் சிதறடித்தார். அவர் தம் கைத்திறன் காட்டினார். அகந்தையின் மனிதரை சிதறடித்தார். வறியோர் அரியணை நீங்கச் செய்தார். வறியோர் அரியணை நீங்கச் செய்தார். வறியோர் தம்மையே உயரச் செய்தார். என் மீட்பராம் கடவுள் நினைக்கின்றது.
செய்தார். நம் முன்னோர்க்கு உரைத்தது போல் நம் முன்னோர்க்கு உரைத்தது போல் தம் வாக்குறுதியை நிலைக்க செய்தார். என் மீட்பராம் கடவுள் நினைக்கின்றது. ஆபிரகாம் நம் தந்தையர்க்கும் அவர் வழி வந்த யாவருக்கும் ஆபிரகாம் நம் தந்தையர்க்கும் அவர் வழி வந்த யாவருக்கும் என்றும் இரக்கம் நினைவு கூர்ந்தார். என்றும் இரக்கம் நினைவு கூர்ந்தார். இஸ்ராயலரை ஆதரித்தார். என் மீட்பராம் கடவுள் நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுள் நினைக்கின்றது. இறுதி வரை நிலைத்திருப்பவன் மீட்பு பெறுவான். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய வின்சென்ட்டுடைய திருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்வில் கனிவும் இரக்கமும் பரிவும் பாசமும் சமாதானமும் சகோதர மனப்பான்மையும் கொண்டு வாழவும், அதன் வழியாக அந்த புனிதர் சென்ற பாதையிலேயே நாமும் பயணித்து இறைவனுடைய முடிவில்லா வாழ்வில் பங்கு பெறக்கூடிய நிலையில் இறைவன் அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக தந்து வழி நடத்த வேண்டும் என்று நம்முடைய தேவைகள் எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். விண்ணப்பத்தை கேட்டு விந்தை பல புரியும் தெய்வமே, எம் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணப்பத்தை கேட்டு விந்தை பல புரியும் தெய்வமே, எம் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு ஆண்டவரே இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரையும் உம் அருட்கரத்தால் ஆசீர்வதியும். பணிவாழ்வில் வருகின்ற எல்லாவித நெருக்கடிகளையும் தாங்கும் மனவலிமையை அளித்து அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு பணியிலும் உன் உடனிருப்பை காண செய்தருளும். நல்ல உள்ள நலனை அளித்து பாதுகாத்து வழிநடத்திட வேண்டும் என்று அன்பு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணப்பத்தை கேட்டு விந்தை பல புரியும் தெய்வமே, எம் மன்றாட்டை கேட்டருளும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்ற இயேசுவே, எம் நாட்டை ஆளும் தலைவர்களை ஆசிர்வதியும். ஆளும் தலைவர்கள் அறிவாலும் ஆக்க செயல்களினாலும் தம் நாடுகளில் அமைதியை ஒருமைப்பாட்டை உருவாக்கவும், மக்கள் வாழ்வு சமாதானமாக சந்தோஷமாக வாழ வழிகாணும் செயல்களை ஏற்படுத்த அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணப்பத்தை கேட்டு விந்தை பல புரியும் தெய்வமே, எம் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் இறைவா, எம் குடும்பங்களை நிர்வகிக்கும் பெற்றோர்களை பெரியோர்களை ஆசிர்வதியும். குடும்பங்களின் வளர்ச்சிக்காக கலந்து ஆலோசித்து நிர்வகிக்கும் ஞானத்தை ஆற்றலையும் பெற்றோர்களுக்கு அளிக்க வேண்டுகிறோம். தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகளை நெறிய முறையில் திருச்சபையின் எதிர்கால தூண்களாக வளர்த்தெடுக்க உதவி செய்தருளும். பெறுகின்ற வருமானத்தை சிக்கனமாக செலவு செய்ய ஞானத்தையும் அளித்து
ஆசீர்வதிக்க வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணப்பத்தை கேட்டு விந்தை பல புரியும் தெய்வமே, எம் மன்றாட்டை கேட்டருளும். நலம் தரும் மருத்துவரே இறைவா, எம் பங்கில் நோயிலால் அவதியுறும் அனைத்து மக்களையும் உம் பாதம் தருகின்றோம். உடல் நோய், மனநோய் இவைகளிலிருந்து விடுதலையாய் வாழ்வையும் தரவும், உடல் சோர்வு, உடல் வேதனை இவைகளிலிருந்து ஆறுதல் பெறவும் உமது அருளை நினைவாக பெற்று மன நிறைவு மகிழ்வு பெற வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். விண்ணப்பத்தை கேட்டு விந்தை பல புரியும் தெய்வமே, எம் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் இறைவா, இன்றைய விழா திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் புனித விசேந்தியப்பர் சிற்றாலய வாழ் மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். எங்கள் வாழ்வில் நீர் செய்து வரும் அனைத்து நன்மைகளுக்கும் ஆசிகளுக்கும் நன்றி கூறுகின்றோம். இனி வரும் நாட்களில் எங்கள் அனைவருக்கும் நல்ல உடல் நலமும் வளமும் அளித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணப்பத்தை கேட்டு விந்தை பல புரியும் தெய்வமே, எம் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணப்பத்தை கேட்டு விந்தை பல புரியும் தெய்வமே, எம் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட குடும்ப தேவைகளுக்காக மௌனமாக இறைவனை நோக்கி வேண்டுவோம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மறைசாட்சியான புனித வின்சென்ட் தமது உடலை வருத்திய துன்பங்களை எல்லாம் மீது கொண்ட ஆற்றல் மிக்க அன்பினால் வென்றார். அதனால் அதே அன்பை எங்கள் இதயங்களும் பெற்றுக்கொள்ளும். உம்முடைய ஆவியை கனிவுடன் எம் மீது பொழிந்தருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீங்குகளிலும் நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இறைவனுக்கு நன்றி.
தந்தையே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடல் ஆன்மாவும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ மூவொரு இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. கண்ணை மூடினே உன்னை தேடினே என் மனதின் கோயிலிலே உன் முகம் கண்டே உருகி போகிறே இந்த மனம் முன்னிலே பாட கேட்கிறே உன்னை கண்டபின் என்ன வேண்டுவே என்ன வேண்டுவே இயேசு தெய்வமே உன்னை நான் பிரியா வரமாய் வருவாய் அருள் புரிவாய் கண்ணை மூடினே உன்னை தேடினே என் மனதின் கோவிலிலே உன் முகம் கண்டே உன் முகத்தில் உருகி போகிறே எந்த மனம் உன் நினைவு பாட கேட்கிறே. என்னை நீயும் அன்பு செய்யும் அளவை தேடினே உந்தன் அன்பு முடிவில்லாது நீண்டு போவதே மண்டியிட்டு எனது பாதம் கழுவி சொன்ன உன் அன்பின் பாட வாழம் கண்டு கண்கள் கலங்குதே இந்த பாடம் விளக்கம் காண சிகரமேறினே சிகரத்திலே விரிந்த கரங்கள் விளக்கம் சொல்லுதே இறைவன் நீதான் என நான் மனதால் சரணடைந்தேன் கண்ணை மூடினே உன்னை தேடினே என் மனதின் கோயிலிலே உன் முகம் கண்டே உன் முகத்தில் உருகி போகிறே எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறே.
இதயம் சாகிறேன். துடிக்கும் உனது இதய ஒலியில் தூங்கி போகிறேன். உனது கண்கள் காட்டும் கருணை மனதில் தேக்கிறேன். மனது உனது குரலுக்காக ஏங்கி விழிக்கிறேன். குரலை கேட்க ஏக்கத்தோடு உனையை தேடினேன். உனது அழகு குரலும் எனக்கு ஒலிக்க கேட்கிறேன். இறைவா, நான் முழுதும் உனதாய் மாறுகிறேன். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன். என் மனதின் கோயிலிலே உன்முகம் கண்டேன். உன்முகத்தில் உருகி போகிறேன். இந்த மனம் உன் நினைவில் பாட கேட்கிறேன். உன்னை கண்டபின் என்ன வேண்டுவேன், என்ன வேண்டுவேன் இயேசு தெய்வமே. உன்னை நான் பிரியா வருவாய் அருள் புரிவாய். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன். என் மனதின் கோயிலிலே உன்முகம் கண்டேன். உன்முகத்தில் உருகி போகிறேன். எந்த மனம் உன் நினைவில் பாட கேட்கிறேன். மாண்புயருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சியோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமா வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் உயிர்ப்பின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பேறுபலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம் விசேந்தியப்பர் சிற்றாலய 2ஆம் நாள் மாலை ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் விழா நல் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய மாலை ஆராதனைக்கு தலைமை ஏற்று நமக்காக இறைவேண்டல் செய்தவர்கள் நமது முன்னாள் பங்கு தந்தை அருள் தந்தை அல்காந்தர் அவர்கள். இந்த சிற்றாலயம் உருவாவதற்கு மிகப்பெரிய காரணியாக இருந்தவரும் இவர்தான். பங்கில் பல்வேறு நல்ல கொள்கைகளை திட்டங்களை முறையாக செய்திருந்தவர். இந்த நாளிலே நாம் அழைத்த அழைப்புக்கேற்ற இந்த நாளிலே வந்து இந்நிகழ்விலே கலந்து கொண்டு நமக்காக அருள் வேண்டல் செய்திருக்கின்றார்கள். உங்கள் அனைவருடைய சார்பாக அருள் தந்தை ஆண்டனி அல்காந்தர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் விழாநல் வாழ்த்துக்களையும் அன்போடே தெரிவித்துக் கொள்கின்றேன். கனிந்த உள்ளத்தோடு ஒருவரோடு ஒருவர் உரையாடுங்கள். நிறைய புனிதர்களை 3 புனிதர்களை பற்றி அருமையாக எடுத்து கூறினார். நமது பாதுகாவலர், சிற்றாலய பாதுகாவலர் இருக்கக்கூடியவர், கனிந்த உள்ளமே கடவுளின் உள்ளம். இந்த சிந்தையை நாம் எடுத்து செல்லுகின்ற பொழுது நமது வாழ்வில் முரண்பாடுகள், ஏற்றத்தாழ்வுகள், நான் பெரியவன் நீ சிறியவன் என்ற விதண்டாவாதங்களுக்கெல்லாம் எண்ணம் இருக்காது, இடம் இருக்காது. இந்த பாதுகாவலரை நாம் உண்மையிலேயே பாதுகாவலராக கொண்டிருப்போமேயானால் நமது பார்வைகளும் நாம் பேசுகின்ற உரையாடல்களும் கனிந்த உள்ளமாகவே இருக்க வேண்டும். இந்த கனிவு என்று சொல்லுகின்ற பொழுதே முதிர்ந்த பக்குவமடைந்த மனிதர்களாக நம் வார்த்தையும் நம் வாழ்வும் மாற வேண்டும். அதைவிட மேலாக அந்த உரையாடலில் கனிந்த உள்ளத்தோடு நாம் முதலிலே உரையாட துவங்க வேண்டும். அலைபேசியோடும் அறைகளுக்குள்ளும் நம்மை பூட்டி வைப்பதற்கு பதிலாக மனம் திறந்த கனிவு நிறைந்த உள்ளத்தோடு ஒருவரை ஒருவர் மதிக்கவும் பாராட்டவும் நாம் செய்ய வேண்டும் என்ற கருவை மிக சிறப்பாக சுமந்து இன்று நமக்கு அர்ப்பணித்தவர் அருள் தந்தை சுரேஷ் அவர்கள். அவரும் நம்முடைய பங்கிலே இணை பங்கு தந்தையாக பணியாற்றியிருக்கின்றார். இவருக்கும் தென்தாமரை குளம் பங்கினுடைய பங்கு தந்தையாக இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அருள் தந்தை சுரேஷ் அவர்களுக்கும் உங்கள் அனைவருடைய சார்பாக அருமையான மறையுரைக்காக நன்றியும், எங்களுக்காக இந்த விழா மகிழ்விலை எங்களோடு கலந்து கொண்டதற்காக பாராட்டுக்களையும் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நம் அருகில் இருக்கக்கூடியவர் அருள் தந்தை ஆண்டோ, சலேசிய சபையை சார்ந்தவர்கள். நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய விருந்தினராக வந்திருக்கின்றார். இந்த விழா பலியிலும் அவர் கலந்திருக்கின்றார். எனவே இந்த நாளிலே மகிழ்ச்சி நிறை உள்ளத்தோடு அவரை வரவேற்பதோடு இந்த நாளிலே கலந்து கொண்டதற்காக அருள் தந்தை ஆண்ட்ரோ அவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளை காலை 5:15 மணிக்கு முதல் திருப்பலி நம் பங்கு ஆலயத்தில் நடைபெறும். 2வது திருப்பலி திருவிழா திருப்பலியாக புனித விசேந்தியப்பர் சிற்றாலயத்தில் வைத்து நடைபெறும். இந்த 2வது திருப்பலியில் இந்த பகுதி வாழ் மக்கள் அனைவரும் வருகை பவனி மற்றும் காணிக்கை பவனியில் கண்டிப்பாக நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். நீங்கள் அதை நிறைவேற்ற வேண்டும் என்றும் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இன்று இரவு 8:30 மணிக்கு தேர்பவனி ஆரம்பமாகும். எனவே தேர்பவனிக்கு கலந்து கொண்டு அதை சுமந்து செல்ல இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் குறித்த நேரத்திற்கு வருகை தந்து மிக விரைவிலே தேரை இருப்பில் வைத்துவிட்டு நாளைய தின திருப்பலிக்கு நாம் எல்லோரும் கலந்து கொள்ள தயாரிப்பாக மிக சீக்கிரமாக முடித்துவிட்டு திருப்பலியில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு நினைவுபடுத்துகின்றேன். எனவே குறித்த நேரத்திற்கு தேர்பவனி ஆரம்பிக்கப்படும். எனவே அனைத்து மக்களும் இந்த தேர்பவனியில் கலந்து கொள்ள உங்களை மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய வழிபாடை சிறப்பித்த அனைத்து அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் மக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். புனிதர் பாடலுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம்.
மணவை நகரிலே புதுமை புரிந்திடும் புனித விசேந்தியாரின் திருநாளா. மணவை நகரிலே புதுமை புரிந்திடும் புனித விசேந்தியாரின் திருநாளா. அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். மணவை நகரிலே புதுமை புரிந்திடும் புனித விசேந்தியாரின் திருநாளா. நிறைந்த புதுமைகளை நாளும் பொழுதும் பொழிந்துவர் கருணை உள்ளம் கொண்டவர் போற்றி பாடுவோம். நிறைந்த புதுமைகளை நாளும் பொழுதும் பொழிந்தவர் கருணை உள்ளம் கொண்டவரை போற்றி பாடுவோம். துன்ப துயரம் நீங்கவும் சோதனைகள் அகலவும் புனிதரை இந்நேரம் வேண்டிக் கொள்ளுங்கள். துன்ப துயரம் நீங்கவும் சோதனைகள் அகலவும் புனிதரை நேரம் வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டுதல் கிடைக்கவும் சோதனைகள் தீரவும் ஆண்டு ஆண்டு காலமாய் அனைவருமே வாழணும். வேண்டுதல் கிடைக்கவும் சோதனைகள் தீரவும் ஆண்டு ஆண்டு காலமாய் அனைவருமே வாழணும். மணவை நகரிலே புதுமை புரிந்திடும் புனித விசேந்தியாரின் திருநாளா. மணவை நகரிலே புதுமை புரிந்திடும் புனித விசேந்தியாரின் திருநாளா. அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். மணவை நகரிலே புதுமை புரிந்திடும் புனித விசேந்தியாரின் திருநாளா. பாதுகாவலராயிருக்கிற புனித விசேந்தியாரே, எங்களுக்கா இயேசுவை மன்றாடும். பாதுகாவலராயிருக்கிற புனித விசேந்தியாரே, எங்களுக்காய் இயேசுவை மன்றாடும். பாதுகாவலராயிருக்கிற புனித விசேந்தியாரே, எங்களுக்கா இயேசுவை மன்றாடும். பாதுகாவலராயிருக்கிற புனித விசேந்தியாரே, எங்களுக்காய் இயேசுவை மன்றாடும். பாதுகாவலராயிருக்கிற புனித விசேந்தியாரே, எங்களுக்கா இயேசுவை மன்றாடும். பாதுகாவலராயிருக்கிற புனித விசேந்தியாரே, எங்களுக்காய் இயேசுவை மன்றாடும். பாதுகாவலராயிருக்கிற புனித விசேந்தியாருக்கு சோஸ்திரமாக விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடையனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே.